Hello friends, welcome to Scrap Project Ideas. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கலர்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட். இதுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் வந்து 5 கிளாஸ் டம்ளர், 5 கிளாஸ் டம்ளர்ஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் டம்ளரில் தண்ணி இருக்குது, செகண்ட் டம்ளர் எம்டியாக இருக்குது, தேர்ட் டம்ளரில் தண்ணி இருக்குது, ஃபோர்த்து எம்டியாக இருக்குது, ஃபிஃப்த் டம்ளரில் தண்ணி இருக்குது. ஸோ நம்ம ஆல்டர்னேட்டாக 3 டம்ளர்ஸில் வாட்டர் இருக்குது, 2 டம்ளர்ஸில் எம்டியாக இருக்குது. ஸோ இந்த வாட்டரில் வந்து நம்ம வாட்டர் கலர் ஆட் பண்ண போகிறோம். நான் ஆட் பண்ணுறது வந்து ஒரு ஃபுட் கலர். 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் 3 டம்ளர்லேயும் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டம்ளரில் ஆரஞ்சு கலர், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் டம்ளர் எம்டியாக இருக்குது. தேர்ட் டம்ளரில் நம்ம கலக்க போகிறது வந்து ஒரு க்ரீன் கலர். ஃபோர்த் டம்ளர் எம்டியாக இருக்குது. ஃபிஃப்த் டம்ளரில் நம்ம போட போகிறது எல்லோ கலர். ஸோ 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. நடுவில் 2 டம்ளர்ஸ் எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டிஷ்யூ பேப்பரை ஃபோல்ட் பண்ணி அந்த டம்ளர்ஸ் எல்லாம் நம்ம செயின் மாதிரி கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த வாட்டர் வந்து வாக் பண்ணும். எப்படி வாட்டர் வந்து வாக் பண்ணுது, தண்ணி வந்து எப்படி நடக்குது அப்படின்றது தான் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு டம்ளர்லேருந்து இன்னொரு டம்ளருக்கு தண்ணி நடந்து போகும். திஸ் இஸ் வாக்கிங் வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட். தண்ணி வந்து எப்படி நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கோம். இந்த டிஷ்யூ பேப்பரை எப்படி ஃபோல்ட் பண்ணணுன்னா, ஃபுல்லாக பிரிச்சுட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். அண்ட் இப்படி ஒரு லென்த்தியான ஒரு ஃபோல்டு இந்த டிஷ்யூ பேப்பரில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபோல்ட் பண்ணதை வந்து நம்ம ஒரு வாட்டர் டம்ளர்லேயும் விட போகிறோம். இந்த மாதிரி நம்ம 5 டம்ளர்ஸையும் கனெக்ட் பண்ணலாம். இப்போது 5 டம்ளர்லேயும் நம்ம டிஷ்யூ பேப்பரை போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி அது இப்போ ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டம்ளர் அந்த ஆரஞ்சு கலர்லேருந்து உங்களுக்கு இந்த லெஃப்டில் வந்து நல்லா ஆரஞ்சில் இருக்குது, இந்த சைடு வந்து நல்லா க்ரீனில் இருக்குது. க்ரீன் கலர் டிஷ்யூ பேப்பர் வந்து க்ரீன் கலரில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு எல்லோ கலர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ அண்ட் லைட் க்ரீனாக ஒரு கலர் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. வாட்டர் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறத பார்க்க முடியுது. ஸோ வாட்டர் வந்து இப்போது வாக்கிங்கில் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. வாட்டர் லெவல் வந்து நல்லா ஒரு 1/4 ஆஃப் த கிளாஸ் வந்திருக்கு. 1/4 டம்ளர் ரொம்ப இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து நல்லா டார்க் க்ரீனும், ஏன்னா இந்த க்ரீன் டிஷ்யூ வந்து உங்களுக்கு நல்லா டெப்த் வரைக்கும் போயிருக்கு. இந்த ஆரஞ்சு டிஷ்யூ வந்து அந்த சைடில் போயிருக்கிறதுனால இங்கே மேலே ஆரஞ்சும் கீழே க்ரீனும் உங்களுக்கு ஃப்ளோ ஆகிருக்கிறத பார்க்கலாம். இந்த டம்ளரில் நல்ல ஒரு லைட் க்ரீனான இது வந்து டார்க் க்ரீன்,
இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா லைட் க்ரீனாக இந்த சைட் ஃப்ளோ ஆயிருக்கு. இந்த எல்லோ வந்து அந்த சைடு இருக்கிறதுனால எல்லோ வந்து இந்த பக்கம் இந்த கலர் தெரியுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல மைல்டான லெமன் எல்லோ கலரில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. இன்னும் ஒரு எவ்வளோ நேரம் ஆகுது இந்த ஹாஃப் டம்ளர் வரதுக்குன்னு பார்க்கலாம். லெட் அஸ் வெயிட். இப்போ பாருங்கள், இந்த கலர்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 1.5 hours ஆயிடுச்சு. அதாவது 1 மணி நேரம் 30 மினிட்ஸ் 30 நிமிடம் ஆயிருக்கு. நல்லா உங்களுக்கு தண்ணி வந்து ஒரு டம்ளர்லேருந்து இன்னொரு டம்ளர் ஃப்ளோ ஆகிருக்கிறது தெரியுது. நல்லா ½ கப் ரொம்ப இருக்குது பாருங்கள். மேலே வந்து ஆரஞ்சு கலர் அப்படியே லைட்டாக நின்று இருக்குது, கீழே வந்து டார்க் க்ரீன் தெரியுது. ஸோ இந்த டம்ளர்லேயும் நல்ல ஒரு பேல் க்ரீன் லெமன் எல்லோ பேக் சைடில் தெரியுது. ஸோ இந்த கலர்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் ஃபன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.